ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி மட்டன் சுக்கா சாஃப்டாகவும் ஸ்பைசியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மட்டன் சுக்காவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3. இப்போ இதை நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் 1/2 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போது மசாலா போட்ட கறியை இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நல்ல பபுள்ஸ் மாதிரி வந்த உடனே இப்போது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது 15 நிமிஷம் வேக வச்சுக்குங்க. இப்போ இதில் தண்ணி நல்லா வற்றி இருக்கு. இப்போ இதில் அதிகமாக இருந்தாலும் அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா. இப்போது கறியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். இப்போ அரைச்ச மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வத்த விடுங்க. இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.